ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சினி அப்டேட். குஞ்சாகோ போபான் பிரியாமணி நடிப்பில் வெளியாகியிருக்க ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மலையாள திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சாகோ போபான் சிஐ அதிகாரியாக மீண்டும் பணியில் சேர்றாரு. அவர் காவல் நிலையத்தில் நுழைந்த முதல் நாளே நகை திருட்டு வழக்கு ஒன்று வருது. அதனை அவரை விசாரிக்க தொடங்கும் போது ஜெகதீஷோட மகள் தனது அப்பாவுக்கு தெரியாமல் போலி நகையை அவரிடம் கொடுத்ததை குஞ்சாகோ போபான் அறிகிறார். அதன் பின்னாடி அசல் நகை குறித்து தெரிஞ்சு அடகு கடையில் சோதிக்கும்போது ஜெகதீஷின் மகள் அடகு வச்ச நகையுடன் மேலும் 2 நகைகள் அடகு வச்சிருக்கிறது தெரிய வருது. இந்த விசாரணையில் நடக்கும்போது ஜெகதீஷோட மகள் தனது பாய் ஃப்ரெண்ட் குறித்து தெரிந்தால் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுப்பேன். அவரின் மரணம் குஞ்சாகோ போபனுக்கு தனது மகளின் இறப்பை நினைவுபடுத்த தடுமாறுகிறார். எனினும் அப்பெண்ணின் இறப்பால் பின்னால் யார் இருக்கிறது என விசாரிக்கும்போது அதிர்ச்சி உண்மைகள் தெரிய வருது. தனது மகளின் இறப்பிற்கும் ஜெகதீஷ் மகளின் மரணத்திற்கும் உள்ள ஒற்றுமை வைத்து குற்றவாளி யார் என்பதை குஞ்சாகோ போபான் கண்டுபிடித்தார் என்பதே படத்தோட மீதி கதை. மலையாள படங்களுக்கே உரித்தான கிரைம் த்ரில்லர் கதையாக வெளியாகியிருக்கு இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. தமிழில் வெளியான வேட்டையாடு விளையாடு, நான் மகாநல படங்களை பெரிதும் இந்த கதை நினைவுபடுத்துது. எனினும் ஆரம்பம் முதல் இறுதி வரை சீட் ஏஜ் நுனையில் உட்கார வைக்குது. இயக்குனர் ஜித்து அஷ்ரஃப் இடைவெளி காட்சியில் வரும் ட்விஸ்ட் துப்பாக்கி படத்தின் முக்கிய காட்சியை நினைவுபடுத்துது. குஞ்சாகோ போபான் தனது அறிமுக காட்சியில் சைக்கோ ஆஃபீஸராக இருப்பார் என்று யோசிக்க வைக்கும் அளவுக்கு நகையை திருடிய பெண்ணை வயிற்றில் உதைக்கிறார். ஆனால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றது தான் நமக்கு தெரிய வருது. மகளோட இறப்புக்கு தான் காரணம் என்ற குற்ற உணர்வு ஒரு பக்கம், குற்றவாளியை கண்டுபிடிக்க வேணும் என்ற எண்ணம் ஒரு பக்கம் என நடிப்பில் அசத்திருக்காரு குஞ்சாகோ போபான். அதனாலேயே படம் முழுக்க இறுக்கமான முகத்துடன் காணப்படுறாரு. சண்டை காட்சியில் குஞ்சாகோ போபான் சிரத்தை எடுத்துள்ளதை ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சியில் தெரியுது. குஞ்சாகோ போபான் மனைவியாக வரும் பிரியாமணி தனது கதாபாத்திரத்தை கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. வில்லன்களில் வரும் நபர்கள் ஒவ்வொரு காட்சியிலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடிச்சிருக்காங்க. படத்தின் கதைக்கரு சமூகத்தில் நடக்கும் முக்கிய பிரச்சனையை பற்றி பேசுது. போதை எந்த அளவுக்கு இளைஞர்களை ஆட்கொள்ளுது, அதனால் நடக்கும் குற்றங்கள் நேர்த்தியாக காட்டிய இயக்குனரை பாராட்டலாம். ஜாக்ஸ் பியோவியின் பின்னணி இசை படம் முழுக்க பரபரப்பை தக்க வைக்க உதவுது. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி சூப்பர். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கதைக்களம், விறுவிறுப்பான திரைக்கதை, நடிப்பு மற்றும் பேக்ரவுண்ட் மியூசிக். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன்களை கண்டுபிடித்த பின்னும் தவற விடுவது. மொத்தத்தில் பரபரப்பான திரைக்கதையில் அடிதடியாக மிரட்டியிருக்காரு இந்த ஆஃபீஸர். கிரைம், இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும். இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.